இரண்டாவதாக பைபிள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான தனிச்சிறப்பு என்னவென்றால், நாம் அனைவரும் பிறப்பால் பாவிகள். அப்படி என்றால் பை பர்த் we are all sinners. நீதிமான் ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை. பொதுவாக தமிழிலே சொல்லுவார்கள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்று சொல்லுவார்கள். அது தவறல்ல, அது சரிதான். என்னென்றால், வளர்ந்த மனிதர்களோடு ஒப்பிடும்போது குழந்தைகள் களங்கம் இல்லாதவர்களாகத்தான் தெரிகிறார்கள். ஆனால் அறிவியல் பூர்வமாக சொல்லுகிறார்கள், பிள்ளைகள் கருவில் இருக்கும்போதே தவறு செய்ய பழகி கொண்டிருக்கின்றனவாம். பிறந்த பின்பும் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் தவறு செய்கிறார்கள், சின்ன சின்ன தவறுகள். அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமானால், நம்ம ஒரு சாக்லேட் ஒரு பேபிகிட்ட கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்டால் அந்த குழந்தை என்ன செய்யும், பின்னால் கையை வச்சு ஒளிச்சு வைக்கும். அப்புறம் நம்ம ஏதாவது அது கீழே இருந்து எடுத்து சாப்பிட்டா அடி கொடுத்தோன்னா, ஆட்கள் ஏதாவது இருக்கிறாங்களா என்று வசமாக பார்த்துக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு ஒருத்தரும் இல்லைன்னா அதை எடுத்து சாப்பிடும். இந்த மாதிரி கள்ளத்தனம் குழந்தைக்கு பிறப்பிலேயே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பைபிளில் தாவீது என்கிற ராஜா சொல்கிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் பெற்றோர்கள் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார்கள் என்று சொல்கிறார். அதாவது நான் பிறப்பிலே பாவியாக பிறந்திருக்கிறேன். எனவேதான் நான் முதல் போட்ட அநேக வீடியோக்களில் இந்த பாவத்தை குறித்து தான் அதிகமாக பேசியிருக்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம் பை பர்த் அவர் நேச்சர் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் பைபிளில் அதை கண்டு கொண்டதால் தான் அதை குறித்து பேசியிருக்கிறேன். பொதுவாக மற்ற மதங்கள் பிறப்பிலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அதை பேஸ் பண்ணி ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் இந்தியாவிலே இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் கிறிஸ்தவம் சொல்லுகின்றது, இந்த உலகத்திலே எல்லோருமே பிறப்பால் பாவிகள், நல்லவன் ஒருவனுமே இல்லை. ஆண்டவரிடத்திலே சேருவதற்கான தகுதி உள்ளவன் இந்த உலகத்திலே ஒருவனுமே இல்லை. அதை பைபிள் எப்படி சொல்கிறது என்றால், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லாருமே ஒரே நிலையில் தான் இருக்கிறார்கள். பை பர்த் we are all sinners. இது பைபிள் சொல்லக்கூடிய ஒரு இரண்டாவது தனிச்சிறப்பு.